வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் அவர்களுடைய பாத கமலங்களை வணங்கிட்டு மலேசியாவில் நடக்கக்கூடிய வாசியோக வகுப்பை பற்றின விவரங்களை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வருகிற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2024 வருடம் நம்மளோட வாசியோக வகுப்பு மலேசியாவில் நடக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டு இருக்குது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சர்வதேச வாசியோக வகுப்பாக இருக்கிறதுனால இதை ஒரு முழு நாளில் நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த வாசியோக வகுப்பில் மலேசியா வாழ் மக்கள் இல்லைன்னா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கூட வந்து கலந்துக்கலாம் அப்படின்னா யார் வேணால் கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ண ஒரு வேளை நான் எடுக்கலை அப்படின்னா நானே திருப்பி உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியும் உங்கள் கூட தெளிவாக பேசணும். அதனால் யாரெல்லாம் புதுசாக வாசியோகம் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் பிப்ரவரி 4ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மலேசியாவில் இருக்கிற கிளாங் அப்படிங்கிற இடத்துல தான் வாசியோக வகுப்பு நடத்தலான்னு இருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ நான் இடம் சொல்லிட்டேன் கிளாங்குன்னு. ஸோ கிளாங்கோ அதுக்கு பக்கத்தில் கேஎல்லோ ஜேபியோ இது பக்கத்தில் யார் இருந்தால் கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நம்ம நிறைய ஏற்பாடுகள் பண்ணுறோம். நம்ம தன்னார்வ தொண்டர்கள் நிறைய ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் உங்களோட வருகையை எனக்கு வாட்ஸ்அப் கால் மூலமாக இல்லை சாதாரண கால் மூலமாக உறுதி பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பிற ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சிருவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிளாங்கில் எந்த இடத்துல எந்த மஹாலில் எந்த லொக்கேஷனில் நம்ம வகுப்பு நடத்த போகிறோங்கிற முழு விவரத்தை என்ன கொண்டு வரணும் எப்படி வரணுங்கிற எல்லா விவரத்தையும் நானே உங்களுக்கு தெரிவிச்சிருவேன். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்கவே வேண்டாம். அதனால் உங்களோட முதல் படி என்ன அப்படின்னா மலேசியா வாழ் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா வாசியோக வகுப்பு கலந்துக்கணும். பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2024 வருடம் விருப்பம் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். அடுத்தது, ஏற்கனவே நம்ம வாசியோக வகுப்பை மலேசியாவில் கற்றுக்கிட்டவங்க, ஒருவேளை சிங்கப்பூரில் கற்றுக்கிட்டவங்க இல்லை பக்கத்தில் ஏதாவது இருந்து கற்றுக்கிட்டவங்க நீங்கள் இருந்து, சார் நாங்கள் வந்து உங்களோட சத்சங்க வகுப்பில் கலந்துக்கிறோம் சார் அப்படின்னு நீங்கள் விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா இதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி சார் ஏற்கனவே நான் தீட்சை வாங்கியாச்சு, நான் சத்சங்க வகுப்பில் கலந்துக்க விரும்புகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சத்சங்க வகுப்பு ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி 2024 வருடம் நடக்க போகுது. அது தனி இடம், வேறு இடத்துல நடக்க போகுது. கிளாங்குக்குள்ளே தான், கிளாங்குக்கு பக்கத்தில் தான். அதனால் ஏற்கனவே வகுப்பு கற்றுக்கிட்டவங்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி சத்சங்க வகுப்பு இருக்குது. புதிதாக கற்றுக்கிற போகிறவங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி அது தனி வகுப்பு இருக்குது. அதனால் எந்த சந்தேகங்கள் இதை பற்றி இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக கேட்கலாம். சில ஆசிரம பணிகள், குரு பூஜை, இந்த மாதிரி விஷயங்களில் நான் கொஞ்சம் ஏதாவது ஈடுபட்டிருந்தேன்னா உங்கள் கால் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நான் இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தேன், நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னீங்கன்னா நானே பார்த்துட்டு உங்களை இமீடியட்டாக கூப்பிடுவோம். இல்லைன்னா இங்கே வாலண்டியர்ஸ் உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. என் கூட பேசுனதுக்கப்புறம் நீங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய சில தன்னார்வ தொண்டர்கள்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம். சுலபமாக அங்கே கிளாங்கில் மண்டபத்துக்கு வர்றதுக்கு மற்ற விவரங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பேசிக்கலாம். உங்களை எல்லாம் பிப்ரவரி 3ஆம் தேதி சத்சங்க வகுப்புலையும் பிப்ரவரி 4ஆம் தேதி புதிய வாசியோக வகுப்புலையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் ஆவலாகவும் காத்துட்ருக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.